ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஞாயிறு விருந்து சத்சங்க நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு பகவத்கீதையில் நாம் படிச்ச ஸ்லோகம் வந்து 10ஆம் அத்தியாயத்துடைய 9வது ஸ்லோகம். 8, 9, 10, 11 இந்த 4 ஸ்லோகமும் பகவத்கீதையுடைய சதுஸ்லோகி. பகவத்கீதையுடைய நோக்கம் என்னங்கிறது இந்த 4 ஸ்லோகத்திலே இருக்கு. எத்தனாவது அத்தியாயத்துல? 10ஆம் அத்தியாயத்துல 8, 9, 10, 11 8ல இருந்து 11 வரைக்கும் இந்த 4 ஸ்லோகத்துல பகவத்கீதையுடைய நோக்கம் என்ன, பகவத்கீதையுடைய சாரம் என்ன, பகவான் என்ன சொல்ல வர, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பகவத்கீதையில. 8வது ஸ்லோகம் என்னது? ரொம்ப புகழ்பெற்ற ஸ்லோகம். அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வ பிரவர்த்ததே இதிமத்வா வதனேமாம் புதாபாவ சமன்விதா. முதல்ல பகவத்கீதையிலிருந்து நாம கற்றுக்கொள்ற முதல் பாடம் கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அத பகவானே கீதையில சொல்ற. அகம் அப்படின்னு நான், சர்வஸ்ய பிரபவம் இந்த பௌதிக உலகம் ஆன்மீக உலகம் இங்க காணக்கூடிய அனைத்தும் கிருஷ்ணர் இருந்தா தோன்றுது. அகம் சர்வஸ்ய பிரபவம் மத்த சர்வம் எல்லாமே எங்கிட்ட இருந்தா தோன்றுது. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணணும்? கிருஷ்ணர் தான் இந்த படைப்புக்கு ஆதாரம். பௌதிக உலகம் சரி ஆன்மீக உலகம் சரி ரெண்டுமே எங்கிட்ட இருந்தா தோன்றுது அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா? இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஹரிகிருஷ்ணா. இத தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? பகவான் கிருஷ்ணர் தான் இந்த பௌதிக உலகம் ஆன்மீக உலகத்துக்கு ரெண்டுக்கும் ஆதாரம். அவர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுட்டா பக்தி தொண்டு பண்ணணும். சும்மா வந்து உட்காந்து கற்பனை பண்ணிட்டு இருக்க கூட. கற்பனை பண்றது, வரட்டு தத்துவம் பேசுறது இதெல்லாம் இல்ல. இதிமத்வா பஜதேமா. அப்படி வந்து கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா தெரிஞ்சுட்டு அவருக்கு பக்தி தொண்டு பண்றவங்களை கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? புதாபாவ சமன்விதா. புத்திசாலிகளே அதி புத்திசாலி சொல்றாரு. புத்திமான் புத்திமான் மனுஷேஷு. ஒரு இடத்துல புத்திமான் சொல்றாரு, இன்னொரு இடத்துல புதான்னு சொல்றாரு, இன்னொரு இடத்துல வந்து சர்வவித் எல்லாம் அறிந்தவன் சொல்றாரு. கிருஷ்ணா வந்து அவரை பற்றி தெரிஞ்சவங்கள புத்திசாலியிலே சிறந்தவர், நன்றாக அறிந்த அறிஞர். புதாவினா அறிஞன். ஒரு கிருஷ்ண பக்தருக்கு நாலேஜ் தேடியெல்லாம் அவர் போக வேண்டாம். கிருஷ்ணரை சரணாகதி பண்ணிட்டே அல்லது கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொண்டாலே அவர் எல்லாம் அறிந்தவர். புதாபாவ சமன்விதா. செய்த முதல் பகவத்கீதையுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணரை கிருஷ்ணராவே ஏற்றுக்கொள்றது. பகவத்கீதையுடைய நோக்கம் கிருஷ்ணரை கிருஷ்ணராவே ஏற்றுக்கொள்றது. கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனான கிருஷ்ணரை கிருஷ்ணரா ஏற்றுக்கொள்றதுன்னா கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்றது, அவரை பகவானை ஏற்றுக்கொள்றது. அதுதான் அர்ஜுனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும். அர்ஜுனன் பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டாரு? பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் கிருஷ்ணரை எப்படி ஏத்துக்கிட்டாரு? இதே அத்தியாயத்துல இல்ல. அது வந்து பகவத்கீதை கேட்கறதுக்கு முன்னாடி. பகவத்கீதை கேட்கறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் அர்ஜுனன் எப்படி பழகினாங்க? நண்பர்கள். பகவத்கீதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பழகினாங்க? ஆசிரியர் மாணவர், குரு சீடர். பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி பழகினாங்க? பகவான் பக்தர். எங்கிருந்து அர்ஜுனன் பக்தர் ஆகிறாரு? ஆக்சுவலி அர்ஜுனன் எப்பவுமே கிருஷ்ணருடைய நித்தியமான பக்தர் தான், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா அர்ஜுனன் கிருஷ்ணருடைய நித்தியமான பக்தரா இருந்தாலும் அவர் அறியாமையில புகுத்தி அவர் மூலமா நமக்கு பகவத்கீதை சொல்றதா பகவான் சொல்றாரு. பிரபுபாத் சொல்றாரு, எழுதியிருக்காரு, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல எழுதியிருக்காரு. ஆக்சுவலி பகவானுடைய திட்டம் அதுதான். அர்ஜுனன் ஒரு தூய பக்தர். பகவான் இங்க வரும்போது அர்ஜுனனை கூட்டிட்டு வந்துட்டு அவர் அறியாமையில இருக்கிற மாதிரி வச்சுட்டு நமக்கு பகவத்கீதை சொல்றாரு. அப்ப நாம தான் அறியாமையில் இருக்கோம், அர்ஜுனன் அறியாமையில் இல்ல. அர்ஜுனன் அறியாமையில கிடையாது. அறியாமையில் இருக்கிற எப்படி ஒருத்தர் கிருஷ்ணர் கூட இருக்க முடியும்? கிருஷ்ண சூரிய சம மாயா அந்தகார் யாரா கிருஷ்ணா தாரா நகி மாயாரே அதிகார். கிருஷ்ண சூரியனை போலவர் மாயை இருளுக்கு ஒப்பானது. சூரியனுக்கு இடத்துல இருள் இருக்க முடியாது, கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல அறியாமை இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அர்ஜுன இதயத்துல எப்பவும் கிருஷ்ணர் இருக்காரு. அர்ஜுனன் இதயத்துல
எப்பவும் கிருஷ்ணர் இருக்காரு, எப்படி அவர் அறியாமல் இருக்க முடியும்? அப்ப கிருஷ்ணரால கிருஷ்ணனுடைய விருப்பப்படி கிருஷ்ணனுடைய திட்டப்படி அவர் அறியாமல் போதப்பட்டார். அப்ப நம்மை பிரதிநிதிக்கிற மாதிரி அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார். ஒரு சாதாரண ஜீவாத்மாவுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குமோ, என்னென்ன குழப்பம் இருக்குமோ, அந்த தரத்துல அர்ஜுனன் வச்சுட்டாரு. அந்த தளத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டார் பகவான். சரி, அப்போ அர்ஜுனனுக்கு என்ன ஆரம்பத்துல சந்தேகம், குழப்பம், இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா, இது தர்மமா அதர்மமா, சரியா தப்பா, பெரிய குழப்பம் இருந்தது. அதனால ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் கிருஷ்ணன் நண்பர்களா பேசிட்டு இருந்தாங்க, குழப்பம் தீரல. ஒரு முடிவு பண்ணிட்டாரு, இவர் நண்பரா அணுகிறத விட இவர் குருவா ஏத்துக்கிறது நல்லது. குருகிட்ட போய் ஆர்குமெண்ட் கிடையாது, நண்பர்களுக்குள்ள வாதம் செய்யலாம், நண்பர்களுக்குள்ள ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. ஆன்மீக குருட்டு போய் வாதம் செய்யக்கூடாது. ஆன்மீக குரு என்ன சொல்றதை ஏத்துக்கணும். அதான் சீடர், சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் தாம் பிரபன்னம். என்னை தயவுசெய்து உங்க சீடரா ஏத்துக்கிட்டு என்னை வழி நடத்துங்க. அப்ப கிருஷ்ணர், அர்ஜுனன் தெரியுது கிருஷ்ணர் யாருன்னு. கிருஷ்ணரையே முன்னாடி இருக்கும்போது நான் ஏன் குழப்பத்தில் இருக்கணும்? சரி, கிருஷ்ணாட்டியே கேட்டுருவோமே. அர்ஜுனன் எவ்வளவு வாதம் செஞ்சு பார்த்தார். அசோசான அனசோஷத்துவம் பிரக்ஞாவாதாம். பிரக்ஞா தட் மீன்ஸ் இங்க புதா, அங்க பிரக்ஞா. பிரக்ஞான்னா பண்டிதன், புதான்னா அறிவாளி, அறிஞன். அறிஞனை போல பேசுகிறாய், பண்டிதனை போல பேசுகிறாய், புத்திமானை போல பேசுகிறாய் இல்லையா? பிரக்ஞா, புதா, அப்புறம் சர்வஜா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரி, அது மாதிரி நீ என்ன அர்ஜுனா கவலைப்பட தேவையில்லாததுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்க. இப்ப பகவத்கீதையோட முதல் பாடம் என்னது? நம்மள அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது. அறியாமை என்னது? நம்ம இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிறது. சரி, இது வந்து அர்ஜுனன் சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் வந்தது. அதாவது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் குருவா ஏத்துட்டதுக்கு அப்புறம், அர்ஜுனன் கிருஷ்ணரை குருவா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் முதல்ல ஆத்ம ஞானத்தை சொல்றாரு. அர்ஜுனன் கிருஷ்ணரை குருவா ஏத்துட்டதுக்கு அப்புறம் முதல்ல ஆத்ம ஞானத்தை சொல்றாரு. 2ஆம் அத்தியாயம் முழுவதும் அதுதான். ஜீவாத்மா, பரமாத்மா, ஆத்மா இதெல்லாம் சொல்றாரு. எப்போ அர்ஜுனன் கிருஷ்ணரை வந்து முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிறாரு? விஸ்வரூபம் பார்க்கிறாரு. சரி, விஸ்வரூபம் பார்த்தோன்னே அவருக்கு குழப்பம் போயிடுது. விஸ்வரூபம் பார்த்தோன்னே இல்ல, தப்பு. கிருஷ்ணரே முழுமுதற் கடவுளை ஏற்றதுக்கு அப்புறம் தான் விஸ்வரூபத்தை காமிக்க சொல்றேன். எஸ், 10ஆம் இந்த அத்தியாயத்துலதான் அர்ஜுனன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளை ஏத்துக்கிறார். இந்த 4 ஸ்லோகம் கேட்டாச்சு. இந்த 4 ஸ்லோகத்துக்கு அப்புறம் 12வது ஸ்லோகம் அது. 8, 9, 10, 11 பகவத்கீதையுடைய சதுஸ்லோகம். பகவத்கீதையுடைய சதுஸ்லோகத்துக்கு அப்புறம் 12வது ஸ்லோகம் அர்ஜுனன் சொல்றது. 12, 13. 8வது ஸ்லோகம் அகம் சர்வஸ்ய பிரபு. இந்த 4 ஸ்லோகம் கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் என்ன சொல்றாரு? பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபு ஆகுஸ்வா ரிஷய சர்வே தேவரிஷி நாரதஸ்ததா அசித தேவல வியாச ஸ்வயம் சைவ பிரவிஷ்மே. கிருஷ்ணா, நீங்க தான் அந்த பரபிரம்மம், நீங்க தான் அந்த உன்னதமான பிரம்மம். பரபிரம்மம், பரம் தாமம், நீங்க உன்னதமான வசிப்பிடம், பவித்திரம், தூய்மையானவர், தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர். பரம் பிரம்ம பரம் தாம பவித்திரம் பரமம் பவா புருஷா. கிருஷ்ணா, நீங்க ஒரு புருஷோத்தமா, நீங்க புருஷா. சாஸ்வதோயம், சாஸ்வதம் தான் நிலையானது, சாஸ்வதோயம். திவ்யம், திவ்யமானவர். புருஷம் சாஸ்வத திவ்யம். ஆதி தேவம், கிருஷ்ணா தேவாதி தேவன், ஆதி தேவன். அஜம், பிறப்பற்றவர். விபும், எல்லையற்றவர். 10ஆம் அத்தியாயத்திலிருந்து அர்ஜுனன் டிவோட்டி ஆகிறார். 10ஆம் அத்தியாயத்திலிருந்து அர்ஜுனன் பக்தர் ஆகிறார்னா இந்த முதல் 6 அத்தியாயம், முதல் 6 அத்தியாயம் எதை நோக்கி? அர்ஜுனனை வந்து பல்வேறு யோக முறைகள்லாம் சொல்லி 7, 8, 9 10ஆம் அத்தியாயம் வந்து டிவோட்டி ஆயிட்டேன். அப்ப பகவத்கீதை ஒருத்தர் படிச்சாங்கன்னா 6 அத்தியாயம் முடிச்சா அவங்க வந்து பண்டிதன் ஆயிடலாம். யோகான்னா என்ன, கர்ம யோகான்னு என்ன, ஞான யோகான்னு என்ன, தியான யோகான்னு என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அஷ்டாங்க யோக முறை என்னது. 7ஆம் அத்தியாயத்துக்கு படிக்க ஆரம்பிச்சா அவங்க பக்தி தொண்டுக்கு வந்துருவாங்க. முதல் 6 அத்தியாயம் படிச்சவங்க 7ஆம் அத்தியாயம் படிச்சா கிருஷ்ணரை பரமசத்தியமா ஏத்துக்குவாங்க. 8ஆம் அத்தியாயம் படிச்சா தன் வாழ்க்கையின் குறிக்கோள் கிருஷ்ணர் தான் தெரிஞ்சுக்குவாங்க. 9ஆம் அத்தியாயம் படிச்சா கிருஷ்ணருக்கு தூய பக்தி தொண்டு பண்ணணும் தெரிஞ்சுக்குவாங்க. 10ஆம் அத்தியாயம் சரணகதி படிக்குவாங்க. முதல் 6 அத்தியாயம் படிக்கிறவங்க
அனைத்து யோகங்களையும் தெரிஞ்சுக்குவாங்க. அர்ஜுன விஷாட யோகா, சாங்கிய யோகா, கர்ம யோகா, ஞான யோகா, நிஷ்காம கர்ம யோகா, அஷ்டாங்க யோகா. ஃபர்ஸ்ட் 6 அத்தியாயம். பகவத்கீதை முதல் 6 அத்தியாயம், ஒரு அத்தியாயம் ஒரு யோகம். பகவத்கீதை 18 அத்தியாயம் 18 யோகம். சோ முதல் 6 அத்தியாயம், முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாட யோகா, 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகா. சாங்கிய யோகா என்னது? அர்ஜுன விஷாட யோகா என்னது? அர்ஜுனன் கேள்வி கேட்டு யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது, விசாரணை செய்து யோக முறைகளை அதாவது இறைவனோடு எப்படி தொடர்பு கொள்றது, அனைத்தையும் எப்படி கடவுளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறது. 2வது சாங்கிய யோகா, 2ஆம் அத்தியாயம். சாங்கிய யோகா என்னது? உடலுக்கும் ஆன்மாவுக்குள்ள பேதத்தை ஆராய்வது. உடல்னா என்ன, ஆன்மா என்ன, பரமாத்மா யாரு. 3வது கர்ம யோகா, செய்யக்கூடிய செயலை எப்படி யோகமா பண்றது, பற்று இல்லாம செய்யறது. 4வது ஞான யோகா, எப்படி கிருஷ்ணன் மேல உன்னதமான ஞானத்தை வளர்த்துக்கிறது. 5வது நிஷ்காம கர்ம யோகா, எப்படி கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுவது. கர்மத்தை துறக்கிறது மட்டும் இல்ல, செய்யக்கூடிய செயலை எப்படி கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செய்யறது. வெறுமனை கர்மத்தை தியாகம் பண்றது உயர்ந்தது இல்ல, செயலை துறப்பதை விட கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது உயர்ந்தது. அதுதான் 5வது. செயலை துறப்பதை விட கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது உயர்ந்தது. 6ஆம் அத்தியாயம் ஞான யோகா. பல்வேறு யோக முறைகள், அஷ்டாங்க யோகா, தியான யோகா சொல்லிட்டு அந்த யோகாலாம் ரிஜெக்ட் பண்றாரு அர்ஜுனன். இதெல்லாம் நல்லா பண்ண முடியாது. அப்ப 6ஆம் அத்தியாயத்தின் முடிவிலே கிருஷ்ணர் எதை ரெக்கமெண்ட் பண்றாரு? பக்தி யோகா. யோகினாம் அபி சர்வேஷாம் பக்ததேர் அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதேயோமாம் சமேயுக்த தமோமதா. எல்லா யோகியிலும் சிறந்தவர் யாருன்னா எனது பக்தன், என்னை உள் மனதிலே தியானம் பண்ணிட்டு இருக்கிற பக்தன். உள் மனதில தியானம் பண்றாரு, சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டாரு. பஜதேமா, பக்தி தோண்டு செய்வார். இந்த பக்தி தோண்ட திரும்ப திரும்ப கிருஷ்ணர் சொல்றாரு. 8வது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? 10.8 அகம் சர்வசிபவோ மற்றும் இதி மத்வா பஜதேமாம் யோகினாம் அபி சர்வேஷாம் பக்திகே அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதேயோமாம். அதுதான் பஜதே. பக்தி தோண்டினால மட்டும்தான் கிருஷ்ணரை அடைய முடியும் கன்ஃபார்ம் பண்ற. அப்ப பகவத்கீதையுடைய நோக்கம் தூய பக்தி தொண்டு. அறியாமையிலிருந்து விடுபடணும். முதல்ல அறியாமையிலிருந்து விடுபடணும். 2வது கிருஷ்ணரை முழுமுத கடவுளா ஏற்றுக்கொள்ளணும். 3வது அவருக்கு சேவை பண்ணணும். சரணாகி அவருக்கு சேவை பண்ணணும். ரைட். சோ 10ஆம் அத்தியாயம் வந்தோடனே அர்ஜுனன் கிருஷ்ணரை முழுமுத கடவுளா ஏற்றுக்கிறார். அப்போ ஒருத்தர் சொல்லலாம், அவர் கிருஷ்ண பக்தருங்க, அதனால அவரு கிருஷ்ணரை முழுமுத கடவுளா ஏத்துக்கிட்டாங்க. இதே முத்திரை தான் நமக்கு போடுவாங்க. இவங்க எல்லாம் ஹரே கிருஷ்ணாக்கு போறாங்க, அதனால கிருஷ்ணரை முழுமுத கடவுள்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. ஓ, நீங்க எல்லாம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவா, அதனால நீங்க கிருஷ்ணர் தான் முழுமுத கடவுள்னு சொல்லுவீங்க, மற்ற தேவதையெல்லாம் நீங்க வழிபட மாட்டீங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அர்ஜுனன் அந்த மாதிரி அர்ஜுனன் மேலே முத்திரை வந்துடும். ஓ, அர்ஜுனன் மேலே முத்திரை குத்திடலாம். ஓ, அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தன், நண்பன், அதனால சொல்றாரு கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு. இந்த முத்திரை இல்ல, அது உண்மை இல்ல, இது என்னுடைய கருத்து இல்ல, என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்ல. இது யாரெல்லாம் சொல்லி கேட்டிருக்காரு? அப்ப ஆச்சாரிய சம்பிரதாயம், அசிலர், தேவலர், நாரதர், வியாசர், இவங்க எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். இப்ப கண் முன்னாடி பாக்குறேன். ஸ்வயம் சைவ பிரவிஷ்ய அசிதா, தேவல, வியாச, நாரதா, ஸ்வயம் இவங்க எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். இவங்கிட்ட இருந்தெல்லாம் கேட்டிருக்கேன். நாரதர், அசிலர், தேவலர், வியாசர் பெரும் பக்தர்கள், மகான்கள், பண்டிதர்கள், சாதுக்கள், ஆச்சாரியர்கள், அவங்க சொல்லி கேட்டிருக்கேன். இப்ப கண் முன்னாடி பாக்குறேன். அப்ப கேட்டதை வச்சு கன்ஃபார்ம் பண்றாரு, அது பார்க்கவும் செய்யறாரு. இதுதான் பர்ஃபெக்ட் நாலேஜ். அறிவு பெறுவதற்கான சரியான வழி, சரியான இடத்துல இருந்து கேட்டது, அதை கண் முன்னாடி பார்த்தாரு. சோ இப்படி கிருஷ்ணா என்ன சொல்ல வர்றாரு? இந்த ஸ்டேஜுக்கு ஒருத்தர் வரணும். அர்ஜுனுடைய ஸ்டேஜுக்கு, அர்ஜுனுடைய நிலைக்கு ஒருத்தர் வரணும். முதல்ல நமக்கு எல்லாருக்கும் சந்தேகம், யார் கடவுள், எந்த கடவுளை வழிபடுறது, எந்த கோயிலுக்கு போறது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, யாரை வழிபடணும், யாரை வழிபடக்கூடாது, எது தர்மம், எது அதர்மம், ஒன்றும் தெரியல. அப்புறம் என்ன பண்ணோம்? பிரபுபாத இயக்கத்துல வந்து பிரபுபாத இயக்கத்துல பிரபுபாத் புஸ்தகம் படிக்கும் போது தெரியுது, இதுதான் சரி, இது தப்பு.
இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது தர்மம், இது அதர்மம், இது நம்ம வழிபடணும், இது வழிபடக்கூடாது, நம்ம கிருஷ்ணரை வழிபடணும், அவர் தான் முழுமுதற் கடவுள். அப்ப நம்ம புரோபார்ட் இருந்து கேட்கிறோம், ஆச்சாரியிட்ட இருந்து கேட்கிறோம், தூய பக்தர்கிட்ட இருந்து கேட்கிறோம், தூய பக்தருடைய விளக்கத்தை படிக்கிறோம். ரைட்? சரி, தூய பக்தர் இருக்கிறீங்களே, அவங்களோட அடையாளம் என்ன? அடுத்த கேள்வி. ஒரு தூய பக்தருடைய அதான் இந்த ஸ்லோகம். கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொண்டு அவருக்கு பக்தி தொண்டு பண்ணக்கூடிய ஒரு பக்தருடைய அடையாளம் என்ன? ஒரு தூய பக்தருடைய அடையாளம் என்ன? மத் சித்தா. மத் சித்தா அப்படின்னா என்னுடைய நினைவுல, மத் கத பிராணா எனது சேவைக்காக வாழ்க்கை அர்ப்பணித்து. யார் ஒருத்தர் எப்போ என் நினைவுல மத் சித்தா, சித்தாமின் சித்தான்னு நினைக்கிறது, மத் சித்தா என் நினைவுல. இது யார் சொல்ற இந்த ஸ்லோகம்? கிருஷ்ணனுடைய நினைவுல, கிருஷ்ண உணர்வுல. யார் ஒருத்தர் எப்பவுமே கிருஷ்ண உணர்வுல, கிருஷ்ணனுடைய நினைவுல இருக்காரோ 24 மணி நேரம், மத் சித்தா. மத் கத பிராணா அவரோட வாழ்க்கையை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சிருக்காரோ. போதை எந்த பரஸ்பரம் ஒருத்தர் உபதேசம் பண்ணிக்கிறாங்களோ. பக்தர்கள் மத்தியில தூய பக்தர்கள் பேசும்போது, 2 தூய பக்தர்கள் சந்திக்கும் போது அவங்க கிருஷ்ண கதையை பத்தி பேசுவாங்க, சைத்தன்ய மாபு லீலைகளை பத்தி பேசுவாங்க. இப்படி ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணுவாங்க. 2 பேரும் கிருஷ்ண உணர்வுலயே இருப்பாங்க, கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சிருப்பாங்க. மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையன் தஷ்யமான் நித்தியம். எப்போதும் கிருஷ்ணருடைய புகழை பாடிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் பேசிக்கொண்டிருக்காங்க. இதுல கேட்கிறவங்க பேசுறவங்க 2 பேருமே சந்தோஷமா, துச்சந்திச்சா ரமந்திச்சா. கேட்பவர்கள் பேசுபவர் இருவருமே திருப்தி அடைகிறாங்க. எனது தூய பக்தனின் சிந்தனை எண்ணில் மூழ்கியுள்ளன, அவரது வாழ்க்கை எனது தண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்கு உரையாடுவதிலும் ஒருவருக்குள் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தம் அடைகின்றனர். முழு திருப்தி ஆனந்தம் கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுல பேசுறதுல அடையுது. ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கோமா? நம்ம 2 பக்தர் சேர்ந்தா அப்படி கிருஷ்ணர் நினைச்சு அழறமா? எந்த 2 பக்தர் சேர்ந்த உடனே கிருஷ்ணரை பத்தி கேட்டாங்க, பேசினாங்க, அழுதாங்க? நிறைய இருக்காங்க. விதுரர், இங்க இப்போ காலையில பாவத்துல படிச்சுட்டு இருக்கோம். விதுரர் தீர்த்த யாத்திரையின் போது உத்தவரை தரிசிக்கிறார். உத்தவர் அழறார், கிருஷ்ணனுடைய பிரிவுல அவரே நினைச்சுட்டு அழறாரு. விதுரர் உத்தவரை பாக்குறார். உத்தவர் கிருஷ்ணரை பிரிஞ்சு அழுதுன்னு இருக்காரு. 2 பேர் பேசுறாங்க. விதுரர் கேட்கிறாரு, கிருஷ்ணர் எப்படி இருக்காரு, அவங்க வசுதேவர் எப்படி இருக்காரு, பாண்டவர்கள் எப்படி இருக்காங்க பத்தி கேட்கிறாங்க. இதெல்லாம் கிருஷ்ணர் சம்பந்தமா இருக்கு. இதெல்லாமே கிருஷ்ணர் சம்பந்தமா இருக்கு. அப்புறம் வேற யாரு? பரீட்சித் மகாராஜா, சுகதேவ் கோஸ்வாமி. பரீட்சித் மகாராஜா 7 நாள் தான் உயிரோடு இருக்க போற தெரிஞ்சுபடுது. நமக்கு தெரியுமா? 7 நாளா, 7 வருஷமா, 70 வருஷமா, 7 நிமிஷமா, 7 நொடியா, 7 வினாடியான்னு தெரியாது. எதுவுமே கன்ஃபார்ம் இல்லை, இல்லையா? இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு விடிச்சா ஸ்கூலுக்கு போகணும், ஹோம்ஒர்க் எழுதுவாங்க. அப்புறம் அம்மாக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சிருப்பாங்க. அப்புறம் ஆபீஸ் போறவங்க எல்லாம் ஆபீஸ் வேலை எல்லாம் பண்ணிருப்பாங்க. பிசினஸ் பண்றோம், அதுக்கான திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. நாளைக்கு பேங்க் போகணும், அது பண்ணி இது பண்ணணும். ஒரு பூகம்பம் வந்தது, அவ்வளவுதான், ஒரு திட்டமும் நடக்கல. ஒரு புயல் வந்தது, அப்ப புயல் வந்துருச்சு இல்லையா? இந்த புயல் வந்தது, எல்லாம் ஒரு திட்டம் வச்சிருப்பான். ஆபீஸ்ல இது பண்ணணும், ஸ்கூல்ல அது பண்ணணும், எல்லாம் வரவதான் ஒரு டைம்ல முடிச்சு போயிடும், ஒரு செகண்ட். சோ நம்முடைய வாழ்க்கையில எந்த உத்தரவாதம் கிடையாது, இது கேரண்டி இல்ல. எதுவுமே கேரண்டி இல்ல, உத்தரவாதமே இல்ல. சோ பரீட்சித் மகாராஜ் தெரிஞ்சு போயிடுத்து, நீ 7 நாள் தான் இருக்க போறோம். அப்ப அவர் என்ன பண்ணாரு, எல்லாம் கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாரு. கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாரு. அவர் சொல்ற பரீட்சித் மகாராஜ், அந்த பாகவதத்துல கடைசி முதல் ஸ்கந்தத்துல கடைசி அத்தியாயத்துல வரும். பரீட்சித் மகாராஜா உடலை விடுறதுக்காக கங்கை கரையில உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அங்க நிறைய சாதுக்கள்லாம் வந்திருப்பாங்க. பரீட்சித் மகாராஜா ஒரு பேரரசர். அவர் உடலை விட போறாரு. ஏன் அங்க சாதுக்கள்லாம் கூடியிருக்காங்க? அவரு எவ்வளவு பெரிய முக்கியமான ஆளு, அவரு உடலை விட போறாரா? அவரு துறவரம் போயிட்டாரா? ஒரு பெரிய சக்கரவர்த்தி துறவரம் போயிட்டாருன்னா என்ன பெரிய ஆச்சரியம். எல்லாரும் போய் பார்க்க வராங்க. அது மட்டும் இல்ல, அந்த முனிவர்கள்லாம் முக்காலம் அறிந்தவங்க. அங்க பாகவத சம்பாஷணை நடக்க போகுது. அங்க சுகதேவ் கோஸ்வாமி வருவாரு, அங்க நாரதர், வியாசர் எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ பரீட்சித் மகாராஜா
எல்லாத்தையும் விட்டுட்டு போய் துறவரம் போய் ஒரு கோமணம் மட்டும் தான் கட்டியிருக்காரு. எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அப்படி வந்து ராஜாவுடைய ஆக்டிவிட்டி அப்படி இருக்கு. எதுக்கு என்ன உட்கார்ந்து இருக்காரு அவரு? அது சாதுக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் வந்து 7 நாள்ல இறக்க போறேன், நீங்க பகவானுடைய புகழ பாடிக்கிட்டே இருக்க, நிறுத்தாதீங்க. அவர் என்ன சொல்றாரு? நீங்க பகவானுடைய புகழ பாடிக்கிட்டே இருக்க, நிறுத்தாதீங்க. நான் கேட்டுட்டே இந்த உடலை விடணும். ஒருவேளை நான் பகவான்கிட்ட போக முடியாம போயிடுச்சுன்னா, இது பரிசித் மகாராஜ் சொல்றாரு, ஒருவேளை நான் பகவானுக்கு போக முடியாம போயிடுச்சுன்னா நான் இந்த வரம், எனக்கு இந்த வரம் கொடுங்க. நான் எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை மறக்க கூடாது. நான் எந்த ஜீவராசி மேலே வெறுப்பு கொள்ளக்கூடாது. அப்புறம் நான் எப்பவுமே பகவானுக்கு பகவான் பக்தருக்கு தொண்டு செய்யணும், சேவை பண்ணணும். இதுதான் கேட்கிறேன். இதுதான் தூய பக்தருக்கான அடையாளம். ஐயோ நான் 7 நாள் தான் இருக்க போறேன், நான் எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலாம், பாம்பு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எங்க போய் இருந்துக்கலாம் இல்லையா? இப்படி எல்லாம் பிளான் போடுவோம். கடன் எவ்வளவு வாங்கியிருக்கா, எவ்வளவு பணம் திரும்ப கொடுக்கணும், எங்கெல்லாம் வசூல் பண்ணணும், என்னெல்லாம் அனுபவிக்கல, இதெல்லாம் நம்மளுடைய மென்டாலிட்டி. நம்ம மனசு அப்படிதான் போகும். நான் பரிசத்துக்கு வந்து நான் 7 நாள் தான் இருக்க போறேன், யாரை பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் யாரை பத்தி கேட்கணும், யாரை பத்தி பேசணும், பகவானை பத்தி கேட்கணும், பகவானை பத்தி பேசணும். அதனால சொன்னவங்க கேட்டவங்க 2 பேருமே திருப்தி அடைஞ்சாங்க. கேட்கறதுனால பரிசித் மகாராஜ் திருப்தி அடைஞ்சாரு, சொல்றதுனால சுகதேவ் கோஸ்வாமி திருப்தி அடைஞ்சாரு. ஏன்னா 2 பேருமே கிருஷ்ணரை பத்தி, அதுவும் பரிசித் மகாராஜ் அவ்வளவு ஆர்வமா கேட்கிறாரு. ஏன் கிருஷ்ணர் வந்து தேவிக்கு குழந்தையா வந்தாரு, அவரே யசோதாமா வீட்டுக்கு போனாரு, அவரே பூதனையை வதம் பண்ணாரு, பூதனைக்கு ஏன் அவர் முக்தி கொடுத்தாரு, இதெல்லாம் கேட்கல. அவரே விருந்தாவன் டு மதுரா போனாரு, மதுரையில போய் என்ன பண்ணாரு, அங்கிருந்து ஏன் துவாரைக்கு போனாரு, எல்லாம் கிருஷ்ணரை பத்தி கேள்வி. இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். தூய பக்தின் இயல்புகள் இங்கே விவரிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தங்களை இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்துகின்றனர். முழுமையாக அவரது மனதை கிருஷ்ணரின் தாமரை திருவடியிலிருந்து திசை திருப்ப முடியாது. நம்மள என்ன பண்ணிடலாம், யாரும் பண்ண வேண்டாம், நம்மளே திருப்பிடுவோம். நம்மளை யாரும் திசையில திருப்ப வேண்டாம். நம்மள வந்து யாரும் திசை திருப்ப வேண்டாம், நம்ம அது திசை திரும்பிதான் இருக்கிறோம். ஆனா தூய பக்தரை திசை திருப்ப முடியவே முடியாது. தலையில நின்னாலும் அவங்க மனசை வந்து கிருஷ்ணன் மாத்த முடியாது. நம்ம திசை திரும்பி கிருஷ்ணன் நினைச்சா உண்டு. பௌதியத்திலிருந்து நம்மள பௌதியத்திலிருந்து திசை திருப்ப முடியாது. கரெக்டா அவர்கள் அனுபவம் பேசுது. நம்மள பௌதியத்திலிருந்து திசை திருப்ப முடியாது. பழைய சினிமா பாட்டெல்லாம் ஞாபகத்துல இருந்து இருக்குல்ல, திசை திருப்பலையே, திசை திரும்பவே இல்லையே. சரி, அடுத்தது அவர்களது உரையாடல்கள் அனைத்தும் ஆன்மீக விஷயங்களை பற்றியவையே. 2 தூய பக்தர் சந்திச்சா கிருஷ்ணரை பற்றி தான் இருக்கு ஃபுல்லா. சமீபத்தில் கூட எனக்கு அனுப்பிச்சாங்க வாட்ஸ்அப்ல, குரு மகாராஜும் ராதநாத் மகாராஜும் மீட் பண்றாங்க. மணிக்கணக்கா பேசியிருக்காங்க, கிருஷ்ணரை பத்தி பேசியிருக்காங்க, புரோபாரை பத்தி பேசியிருக்காங்க, சேவைகளை பத்தி பேசியிருக்காங்க, பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காங்க. இதுதான் தூய பக்தருக்கான அடையாளம். அதுக்கப்புறம் தூய பக்தரின் அறிகுறிகள் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. பரமபுருஷரின் பக்தர்கள் அவரது குணங்களையும் லீலைகளையும் புகழ்வதில் தினசரி 24 மணி நேரம் ஈடுபடுகின்றனர். நம்ம 24 நிமிஷம் உட்கார்ந்து பேசினா பெரிய விஷயம், 24 மணி நேரம் பண்றாங்க. அவர் இதயம் ஆத்மாவும் தெரியுது எல்லாமே, ஆனா முடியல, இல்ல மாத்த முடியல, எல்லாம் தெரியுது நம்ம பௌதியத்துல இருக்கோன்னு. மாறணும், அதுக்குதான் பக்தர் சங்கம். அதுக்கு ப்ரோப்பா என்ன சொல்ற பாருங்க, அதுக்கு ப்ரோப்பா வழி சொல்ற. ப்ரோப்பா என்ன சொல்லியிருக்காருங்க, பக்தி தொண்டின் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் நம்மளை பாரு இருக்கிறவங்க சேவை செய்வதன் மூலம் தெய்வீக ஆனந்தத்தை அடைகின்றனர். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பத்தி உட்காந்து கேளுங்க, சாண்டிங் பண்ணுங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வராது, சேவை பண்ண சொன்னா இன்ட்ரெஸ்டா பண்ணுவோம். கரெக்டா? சேவை செய்வதன் மூலம் ஆனந்தம் அடைகின்றனர். அவர்கள் பக்குவ நிலை அடையும் போது, அடுத்து ப்ரோப்பா என்ன சொல்றாரு, அவர்கள் பக்குவ நிலை அடையும் போது பகவத் பிரேமியில் உண்மையாக நிலை பெறுகின்றனர். அப்பதான் பகவத் பிரேமி உண்மையாகுது. அப்ப சேவையிலிருந்து தொடங்குது. அந்த சேவை எங்கிருந்து தொடங்கணும், ஸ்ரவன் கீர்த்தன்ல இருந்து தொடங்கணும். சேவைனா நான் வந்து கிச்சன்ல போய் போகா பண்ண, அதெல்லாம் அதுக்கு தகுதி வேணுமே. அப்ப அங்க ஸ்ரவன் கீர்த்தன் தொடங்கும். ஸ்ரவன் கீர்த்தன்னா கிருஷ்ணரை பத்தி கேட்கறது, பாடுறது. அதுலதான் சுவையே வரமாட்டேங்குது. ஸ்ரவன் கீர்த்தன்ல தான் சுவையே வரமாட்டேங்குது. அது எப்படி வரும்? சுசுஷோ சத்ததானஸ்ய வாசுதேவ கதாருச்சி ஷாயன் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனா. சுஷ்ருஷா அப்படின்னா கேட்கறது, ஸ்ரத்ததானஸ்ய நம்பிக்கை. கிருஷ்ணரை பற்றி கேட்கறது ஒருத்தருக்கு நம்பிக்கை எப்ப வரும்? வாசுதேவ கதா ருச்சி,
வாசுதேவ கதால ருச்சி எப்ப வரும்? ஷாயத் மகத் சேவையா விப்ரா, தூய பக்தர்களுக்கு சேவை செய்யறது மூலமா. பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், தூய பக்தருக்கு சேவை பண்ணணும், ஆன்மீக குரு வழிபடணும், ஆன்மீக குருட்ட பிரார்த்தனை பண்ணணும், பிரபுபாட்ட பிரார்த்தனை செய்யணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். அது பண்ண என்னாகும்? ஷாயத் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனா. அவங்க தூய்மை அடையும் போது கேட்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும். சோ இப்படி திவ்யமான தளத்தில் நிலை பெற்றவுடன் இறைவன் தனது திருத்தலத்தில் வெளிப்படுத்தும் உன்னதமான பக்குவத்தை அவர்களால் அனுபவிக்க முடியும். அப்ப கோயில்ல வந்தா பகவான் நம்மளோட அன்பு பரிமாற்றம் சேராத நம்மளால உணர முடியும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை பத்தி கேட்கிறோமோ ஜபிக்கிறோமோ. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி தொடர்ந்து நாம ஜபிக்கிறது மூலமா அது சாத்தியமாகும். நீங்க பிரபுபாத் சொல்றாரு. சோ பிரபுபாத் வந்து இந்த பக்தி கொடியை பத்தி சொல்றாரு. சைத்தன்ய சரிதாமத்தில் இருக்கிற பக்தி கொடி, அது வந்து ரூப கோஸ்வாமிகிட்ட சைத்தன்ய மகாபிரபு வர்ணிக்கிறார். இந்த பக்தி கொடி, இந்த கொடி வளர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? விதை போடணும். விதை போட்டாதான் இந்த கொடி வரும். சோ குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. குரு கிருஷ்ணனுடைய கருணையால நமக்கு பக்திங்கிற விதை கிடைச்சிருச்சு. நம்ம எல்லாருக்கும் விதை கிடைச்சிருச்சு. நம்ம எல்லாருக்கும் பிரபுபாடைய கருணையால, குருவுடைய கருணையால விதை கிடைச்சிருச்சு. இது எப்படி வளர்க்க போறோம் தான் இருக்கு. இது எப்படி வளர்த்து கொண்டு போய் கோலோகந்தானத்துல சேர்க்கணும். இந்த விதைய கவனமா வளர்த்து இந்த கொடி படர்ந்து அது வளர்ந்து அது எங்கேயாவது அடைக்கலம் கொண்டு, கொடி எப்படி ஒரு மரத்து மேல அடைக்கலம் போகும். ஒரு கொடி வந்து அதுக்கு ஏதோ சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட்ல அடைக்கலம் பட்டு அப்படியே வளர்ந்து 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 அது உயர வளர்ந்து அது நிறைய பழங்கள்லாம் கொடுக்கும், பூக்கள் பழங்கள்லாம் கொடுக்கும். ஆனா அந்த ஸ்டேஜ்க்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு அதுக்குள்ள. இப்ப ஒரு விதை போட்டா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் விதை போடுறதுக்கு நல்ல நிலம் வேணும். நல்ல நிலம் பார்த்து 4 விதை விதைக்கணும் இல்லையா? நல்ல நிலத்துல விதை போடணும். ஃபர்ஸ்ட் நல்ல விதை இருக்கணும் இல்லையா? ஆனா கலியுகத்துல நல்ல விதைகள் நல்ல நிலம்லாம் இல்ல, எல்லாம் வறண்டு போன நிலம் தான் இருக்கு. ஆனா குரு கிருஷ்ண கருணையால அங்கேயும் வளரும். இன்னைக்கு என்ன உதாரணம்? பாலைவனத்துல கூட பக்தி பண்றாங்க இல்லையா? துபாயில பண்றாங்க, பிலிப்பைன்ஸ்ல பண்றாங்க, எங்கெங்கோ பக்தி பண்றாங்க. உலகம் முழுவதும் இன்னைக்கு பக்தி பண்றதுக்கு சுமூகமான இடம் வந்து விருந்தாவனம், மதுரா, மாயாப்பூர், இதுதான் பக்திக்கு சாதகமான இடம். ஆனா பிரபுபாதுடைய கருணையால எல்லா இடம் பக்திக்கு சாதகமாக்கிட்டாரு. அவர் எங்கெல்லாம் போறாரு அதெல்லாம் விருந்தாவனம் ஆக்கிட்டாரு. எங்கெல்லாம் பிரபுபாதுடைய தாமரை பாதம் பட்டுதோ அங்கெல்லாம் பக்தி விதைச்சாச்சு. அது ஒரு சாப்டரே இருக்கு, பக்தி விதைப்புன்னு. அந்த யுவரவர் வெல்விஷர் பிரபுபாதுடைய பயோகிராபில பக்தி விதையை போடுறாரு. எப்படி அவர் தாமரை பாதம் பட்டுது. அதான் குரு கிருஷ்ண பிரசாதே பாய். குருவுடைய கருணை, கிருஷ்ணனுடைய கருணை இருந்தா பாலைவனத்துல கூட கொடி வளரும், செடி வளரும். சோ இந்த மாதிரி நம்ம மாதிரி இருண்டு போன வறண்டு போன பாலைவனம் நம்ம இதயம், அங்க கூட குருவுடைய கருணையால, கிருஷ்ணனுடைய கருணையால பக்திங்கிற விதை விதைக்கிறது. சரி, இப்ப விதை போட்டாச்சு, குருகிட்ட போய் தீட்சை வாங்குறோம். தீட்சை வாங்கினாதான் பக்தி தொடங்குது. நிறைய பேர் தீட்சை வாங்கினா பக்தி முடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, நான் பக்தியில பக்குவம் ஆயிட்டேன், தீட்சை எல்லாம் வாங்கிட்டேன். நோ, இனிஷியல் ஸ்டார்டிங். அப்பதான் பக்தி தொடங்குது. விதை அப்பதான் கிடைச்சிருக்கு. குரு கிருஷ்ண பிரசாதி பாய். சோ தீட்சை வாங்கும் போது நமக்கு குருகிட்ட இருந்து இந்த விதை கிடைக்குது. சரி, இந்த விதை என்ன பண்ணணும்? விதை கிடைச்சிருச்சு, இதயத்துல விதை விதைச்சாச்சு. இதுக்கு நீர் ஊற்றணுமே. நீர் ஊட்டினா தானே அந்த விதை துளிர்க்க ஆரம்பிக்கும். எப்படி நீர் ஊட்டுறது? சோ இங்க பிரபுபாத் சொல்றாரு, தூய பக்தரை சந்தித்து பக்தி தொண்டை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பார். யாரு? எவ்வளவு பிரம்மாண்டம் இருக்கு. ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே கோண பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதமாய் பக்தி லதா பீஜா. சோ பல்வேறு கிரக அமைப்புகளில் எண்ணிலடங்கா உயிர்வாளிகள் சுற்றி திரிகின்றனர். இவர்களில் மிகவும் சிலரே தூய பக்தர்களை சந்திக்கும் வாய்ப்பு, பக்தி தொண்டை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலி. இப்ப நம்ம எல்லாரும் அதிர்ஷ்டசாலியில ஒத்துருதான், ஆனா சரியா பயன்படுத்திக்கணுமே. அதிர்ஷ்டசாலியில ஒத்துரா இருக்கிறோம். இந்த பக்தி தொண்டு ஒரு விதையை போன்றது. இந்த உயிர்வாளின் இதயத்தில் விதைக்கப்பட்டு அவர் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அது தண்ணி ஊத்துரு. பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறதும் பாடுறதும் ஸ்ரவன் கீர்த்தன். பகவானுடைய புகழ் கேட்கறது, பகவானை பற்றி நாமத்துடைய ஜாம ஜபம் செய்யறது, கீர்த்தனம் செய்யறது, நீர் ஊற்றுற மாதிரி. சரி, ஒரு விதை போட்டாச்சு. குருவுடைய கருணையால, கிருஷ்ணனுடைய கருணையால விதை போட்டாச்சு.
அதுக்கு தண்ணி விடணும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி தண்ணி விடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு செடி வச்சு ஒரு கொடி வச்சதுன்னா ஒரு கொடி போட்டா, இப்ப அவரை கொடி வீட்டுல அவரை கொடியோ புடலை கொடியோ ஏதோ ஒரு கொடி போடுறாங்க. முல்லை கொடி, நிறைய கொடி இருக்கு இல்லையா, முல்லை கொடி, அவரை கொடி, பாகக்கொடி, இந்த மாதிரி ஏதோ ஒரு கொடி வைக்கிறோம். அந்த கொடி போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் விதை போட்டோம். விதை போட்டோன்னே தண்ணி ஊத்துறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்துறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப். அது நிறைய ப்ராசஸ் இருக்கு. எடுத்தோடனே விதை போட்டோன்னே வேலி போடுறது இல்லை, விதை போட்டோன்னே வேலி தேவையில்லை. அது வேலி தேவைக்கான ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விதை போட்டு தண்ணி விடணும். தண்ணி விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், அந்த செடி வளரும் போது களைகளும் முளைக்கும். நம்ம பக்தி தொண்டு செய்யும் போது அபராதங்களும் செய்ய ஆரம்பிப்போம். வைஷ்ணவர்கிட்ட குற்றம் காண்றது, குறை கண்டுபிடிக்கிறது, அவதூறு பேசுறது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது, பின்னாடி போய் பேசுறது, அவங்க கிட்ட இதெல்லாம் கலைகள், இதெல்லாம் அனர்த்தங்கள், தேவையில்லாத கலைகள். இதெல்லாம் கலையணும். இல்லாட்டி என்ன பண்ணும், இந்த தண்ணியை பூரா அது முறிச்சுக்கும். அப்புறம் கொடியை வந்து வளரவே வளராது, அப்படியே தான் இருக்கும். என்னது, நான் ரொம்ப வருஷமா செடி போட்டேன் வளரவே இல்லைன்னா கலைகளை முளைக்க விட்டு அப்படி வளரும். கலைகளை பறிக்கணும். சரி, அப்போ இந்த அபராதங்களை களையணும். வைஷ்ணவ அபராதம் குற்றங்கள்லாம் இருக்குல்லையே, இந்த குற்றங்களை தவிர்க்கணும். பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது தவிர்க்க வேண்டிய 10 குற்றங்கள், இதெல்லாம் கலைகள். இந்த 10 குற்றங்களை தான் தினமும் சொல்லணும். இந்த 10 குற்றத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சாண்டிங் பண்ணும்போது ஜபம் செய்யும்போது 10 குற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த குற்றங்களை தவிர்க்கணும். சரி, விதை போட்டாச்சு. ஹரே கிருஷ்ணா மந்திரம் தண்ணி விட பக்திங்கிற விதை கிடைச்சிருச்சு. ஹரே கிருஷ்ணா மந்திரங்கிற தண்ணி விடுறோம், பகவானை பத்தி கேட்கிறோம், பாடுறோம். தென் கலைகள்லாம் முளைக்குது. இந்த அபராதங்கள் குற்றங்களை தவிர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கலைகள்லாம் பறிக்கும் போது இதயத்தில் உள்ள அனர்த்தங்கள்லாம் போகணும். காமம், கோபம், பேராசை, இதெல்லாம் கலைகள், இதெல்லாம் குற்றங்கள், அபராதங்கள். அப்புறம் குற்றம் காண்றது, குறை சொல்றது, இதெல்லாம் கட் பண்ணும். இதெல்லாம் கட் பண்ணாதான் இதெல்லாம் வேரோட பிடிக்க எடுக்கணும். இதெல்லாம் வேரோட பிடிக்க எடுத்தாதான் அந்த ஊற்ற நீர் வந்து அந்த கொடிக்கான விதைக்கு போய் சேரும். அப்ப அது துளிர்க்க ஆரம்பிக்கும். சரி, ஓகே. அந்த செடி வளர ஆரம்பிக்கும் போது, அந்த கொடி வளர ஆரம்பிக்கும் போது களைகளை பறிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அப்பதான் வேலி தேவைப்படும். ஒரு செடி வளர ஆரம்பிச்சோடனே ஏதாவது ஆடு மாடு கண்ணுக்குட்டி கூட வந்து கடிச்சிடலாம் இல்லையா. ஏதாவது ஆடு மாடு கண்ணுக்குட்டி யார் வேணாலும் வந்து அந்த செடியை ஒரு குழந்தை கூட பிச்சு போட்டு போயிடலாம். அப்ப அதை பராமரிக்கணும், பாதுகாக்கணும். அதுக்கு வேலி அவசியம். ஒரு கொடி வளர்றதுக்கு வேலி அவசியம். என்ன பண்ணுவாங்க, சில பேர் ரோட்ல, அரசாங்கத்துல வந்து ரோட்ல மரம் வைப்பாங்க. மரம் வச்சுட்டோமா மேல ஒரு வேலி போட்டிருப்பாங்க இல்லையா. நடுவுல கண்ணு வச்சுட்டு மரக்கட்டு நட்டுட்டு சுத்தி ஒரு வேலி போட்டிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இந்த வேலி அவசியம். அது நல்ல மரம் வளர்ந்து ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் வேலி தேவையில்லை. எந்த ஆடு மாடு போய் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அது ஸ்ட்ராங் ஆகணும். அது ஸ்ட்ராங் ஆகணும். அந்த விதை நல்லா ஊனி துளிர் விட்டு அந்த விதை கன்று வளர்ந்து அது வந்து ஒரு விருட்சமாகிற வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பு அவசியம். ஸ்ட்ராங் ஆகணும். அதனால விருட்சம் ஆயிடுச்சுன்னா பயந்துக்க வேண்டாம். அதே மாதிரிதான் நம்ம பக்தியை பயிற்சி பண்ணும்போது நமக்கு பாதுகாப்பு அவசியம். இந்த பாதுகாப்பு எப்ப கிடைக்கும், பக்தர் சங்கத்துக்கு வரணும் இல்லையா. அப்பயே பேசியிருந்தோம், வீட்டுல இருந்து பக்தி பண்ணணும். வீட்டுல இருந்து பக்தி பண்ற வேலையில ஆகாது. ஆடு மாடெல்லாம் வந்து மேய்ச்சிருந்துக்கு அது கொடிய. ஆமா, வீட்டுல இருந்து பக்தி பண்றதுன்னா ப்ரோபாரியம் இஸ்கான் ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்கு பக்தர் சங்கம், ஏன் கோயில், ஏன் இந்த உலக வழிபாடுகள், சேவைகள். சோ அந்த செடி வந்து வீணா போக கூடாதுன்னு அதுக்கு வேலி அமைக்கணும். அப்படின்னா நம்ம எப்பவுமே பக்தர்கள் சங்கத்திலேயே இருக்கணும். பக்தர் சங்கத்தை விட்டு விலகிட்டோம்னு சொன்னா நம்முடைய வளர்ச்சியும் தடைப்படும். யார் வேணாலும் வந்து நம்மள பிடிங்கி எடுத்துடலாம். அது புறம்போக்குல இருக்க செடி மாதிரி தான். கரெக்டா? இப்ப நம்ம நிலத்துல ஒரு செடி வச்சோம், யாராவது வந்து பிடிக்குவாங்களா? நான் என் நிலத்துல ஒரு 4-5 மரக்கன்று நட்டுட்டு வேலி போட்டேன். யாரும் வந்து பிடிக்க முடியாது. ஏன்னா அது என் நிலம், அங்க பாதுகாப்பு இருக்கு. ஒரு புறம்போக்கு நிலத்துல ஒரு செடியை போட்டு போனேன், அது யார் வேணா வந்து பிடிக்கலாம். யார் வேணா வரலாம் போலாம் இல்லையா. ஆடு மாடு வந்து கடிக்கும், யார் வேணா வந்து பிடிக்க போடலாம். வித்தியாசம் இருக்கா? அதுதான். அப்போ பக்தர் சங்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி வேலி போடணும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த நீர் ஊற்றியாச்சு. அதுக்கு வந்து அபராதங்களை கண்டுபிடிச்சு அதை களையணும், குற்றங்களை போக்கிக்கணும், களை பறிக்கணும், அப்புறம் வேலி போடணும். இதெல்லாம் பராமரிச்சு வந்து அப்படி வளர்ந்து 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 அந்த கொடி என்ன ஆகும், அதுக்கு வந்து அப்படியே வளர்ந்து 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 அந்த கொடி வந்து கொடி பழங்கள் காய்கள்லாம் குடிக்க ஆரம்பிக்கும். அதோட ரிசல்ட் தான் கிருஷ்ண பக்தி. இந்த பக்தி வளர்ந்து வளர்ந்து இந்த கொடி எங்க போய் சேரணும், இந்த ஆன்மா வந்து பகவானுடைய உலகத்துக்கு போய் சேரணும். பகவானுடைய தாமரை பாதத்துக்கு போய் சுத்தணும்.
இந்த கொடி இப்படி வளர்ந்து போய் பகவானுடைய தாமரை பாதத்துல அப்படி சுத்தி அங்க பழங்கள் கிருஷ்ண பிரேமங்கிற பழத்தை அங்க அனுபவிக்கணும். சோ இதுதான் ப்ராசஸ். இவ்வளவு வழிமுறை இருக்கு. நம்ம எங்க இருக்கிறோம் இப்போ? விதையில இருக்க இல்ல, நம்ம கரெக்டான இடத்துலதான் இருக்கோம். பிரபுபார் சொல்லி கொடுத்த மாதிரி சைத்தன்ய சரிதாமத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஒழுங்கா சாண்டிங் பண்ணி குற்றங்களை தவிர்த்து அபராதங்களை தவிர்த்து பக்தர் சங்கத்துல இருந்து பக்தியை பயிற்சி பண்ணிட்டே வந்தா, பிரபுபார் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வந்தா இந்த கொடி வளர்ந்து 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 அப்படியே போய் கோலோகந்தாவனுக்கு போய் பகவானுடைய தாமரை பாதத்துல போயிடும். அதுதான் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன், அந்த இடத்துக்கு போயிடும். சோ அதனால இங்க தூய பக்தருக்கான அடையாளமும் நம்மை போன்றவங்களுக்கான அடையாளம் இருக்கு. சோ நம்ம படிப்படியா இந்த ஸ்டேஜுக்கு வரணும். கிருஷ்ணரை பத்தி கேட்க அதிகமா ஆர்வம் காமிக்கணும், கிருஷ்ணரை பத்தி பேச ஆர்வம் காமிக்கணும். அப்பதான் இந்த கலப்படமான பக்தியிலிருந்து விடுபட்டு நம்ம தூய பக்தின்னு வரும். எப்போ பக்தர்கள் சந்திச்சாலும் இன்னைக்கு பாகவத்துல என்ன படிச்சீங்க, பாகவத்துல என்ன கேட்டீங்க, எவ்வளவு ரூம் சேன் பண்ணீங்க, இன்னைக்கு என்ன கிளாஸ் கேட்டீங்க, என்ன புக்கு படிச்சீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் பார்த்திருக்கேன் நிறைய டிவோடிஸ் அப்படிதான் சதீஷ கேட்பாங்க, பிரபு நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க என்ன கிளாஸ் கொடுத்தீங்க, அன்னைக்கு இந்த டாபிக் பத்தி பேசியிருந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் வருமா சார், இன்னைக்கு இதுல சந்தேகம் இருந்தது. சோ தட் மீன்ஸ் அவங்க அந்த டேஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை பத்தி பேச ஆரம்பிக்கும். சோ இப்படி கேட்கிறவங்க பேசுறவங்க ரெண்டு பேருமே கிருஷ்ண உணவுல இருக்கும்போது அவங்க அது முழு திருப்தியும் ஆனந்தம் அடைவாங்க. அதுதான் தூய பக்தருக்கான அடையாளம். சைத்தன்ய மகாபிரபு ராமானந்தராயன் சந்திச்சாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிட்டு அழறாங்க. ராமானந்தராயன் தூய பக்தர், சைத்தன்ய மகாபிரபு பகவானே பக்தருடைய லீலை பண்ணிட்டு இருக்காரு, பக்தனாக லீலை பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணாங்க, 10 நாள் கோதாவரி நதிக்கரையில உட்காந்து கிருஷ்ண லீலைகளை பத்தி பேசுறாங்க. 10 நாள். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், ராமானந்தராயரை கேள்வி கேட்க, மகாபிரபு கேள்வி கேட்கிறார், ராமானந்தராயரை பேச வைக்கிறார். இவர் கேள்வி கேட்டு அவர் பேச வைக்கிறார். அவர் ரொம்ப ஆனந்தமா சொல்லிட்டு இருக்கார், மகாபிரபு அனுபவிக்கிறார். சோ இப்படி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உணர்வை கிருஷ்ண உணர்வா மாத்தணும். எப்ப நம்ம உணர்வு முழு கிருஷ்ண உணர்வா ஆகுதோ அப்ப நம்ம தூய பக்திங்கிற தளத்துல முன்னேறிட்டு இருக்கோம் அர்த்தம். நம்ம உணர்வு 24 மணி நேரம் கிருஷ்ண உணர்வா மாறணும், முழு கிருஷ்ண உணர்வா மாறணும். அதற்கான அடையாளம் தான் இங்க. அப்ப 24 மணி நேரம் நான் கிருஷ்ண உணர்வுல இருக்கனா இல்லையா பரிச்சை பண்ணணும். காலையில எந்திரிச்சேன், காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சேன், நைட்டு 9 மணிக்கு தூங்க போனேன். இந்த காலையில 3:00 இருந்து நைட்டு 9:30 வரைக்கும் நான் எவ்வளவு நேரம் கிருஷ்ண உணர்வுல இருந்திருக்கேன், எவ்வளவு நேரம் கிருஷ்ணரை நினைச்சிருக்கேன், எவ்வளவு நேரம் கிருஷ்ணரை பத்தி பேசியிருக்கேன், எவ்வளவு நேரம் கிருஷ்ணரை பத்தி கேட்டிருக்கேன், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிருக்கேன், மார்க் போடணும். நமக்கு நாமளே பரிச்சை பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு 24 ஹவர்ஸ்ல 24 மணி நேரத்துல நான் எவ்வளவு நேரம் கிருஷ்ண உணர்வுல இருந்திருக்கேன். இந்த 24 மணி நேரம் கிருஷ்ண உணர்வுல என்னால கிருஷ்ணர் இல்லாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு இங்க வேலை இல்லைன்னு அர்த்தம். எப்படி இங்க பிரபுபாத உதாரணம் கொடுத்தாரு, என்ன சொன்னாரு, நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ, நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ அதே போன்று பரமபுருஷன் உறவின்றி ஒரு கணமும் வாழ முடியாது. இந்த நிலைமையை அவன் அடைகிறார். யாரு? ஒரு தூய பக்தர். அத்தகைய நிலையில் பரமபுருஷனான உறவினால் அவர் திவ்யமான குணங்களை உண்மையில் அடைகிறார். மீன் தண்ணியில எடுத்து அது துடிச்சு போயிடும். அந்த மாதிரி கிருஷ்ணரை மறந்தா நமக்கு வரணும். ஆனா இப்ப கிருஷ்ணரை நினைக்கிறதே பிரச்சனையா இருக்கு. அந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். எப்படி ஒரு மீனால தண்ணி இல்லாம இருக்க முடியாது, தண்ணி தான் அதுக்கு உயிர். அந்த மீன் தண்ணியில தூக்கி பாருங்க, அப்படி துடிக்கும், உயிருக்காக போற துடிக்குது. அந்த மாதிரி ஒரு பக்தர் கிருஷ்ணர் பிரிஞ்சிருக்கிறதுல ஃபீலிங் வரணும். நம்ம இந்த ஃபீலிங்கே இல்லையே, ஏன்னா நம்ம இன்னும் ஆரம்ப நிலையில தான் இருக்கோம். அந்த ஃபீலிங் வரணும். அந்த ஃபீலிங் எப்ப வரும், இந்த கொடிங்கிற இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த இங்க சைத்தன்ய சரிதாமிரத்துல சொன்ன இந்த பிரபுபாத கொடுக்குற உதாரணத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். சாண்டிங், நாம ஜபிக்கிறது, பகவான் பத்தி கேட்கறது, சேவை செய்யறது, வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறது, இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டே வரைச்ச இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், கூடிட்டே இருக்கும். என்ன நான் இந்த அளவு நிறைய சேவை பண்ணிட்டு இருக்கேன்னா நல்ல விஷயம், அப்ப கூடிட்டே இருக்குன்னு அர்த்தம். நான் நிறைய சேவை பண்றேன், நிறைய கிளாஸ் கேட்கிறேன், நிறைய படிக்கிறேன், நிறைய ஜபிக்கிறேன்னா அப்ப என் நேரம் கூடுதலா நான் கிருஷ்ண உணர்வுல பயன்படுத்திட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதை பண்ணணும் முடிவாயிடுச்சுன்னா மேலோட்டமா பண்ணக்கூடாது, கவனமா ஆழமா செய்யணும். சரி, சாண்டிங் பண்றது முடிவாயிடுச்சு, ஒழுங்கா சான் பண்ணிடணும். 16 மாலையா, சரி முடிச்சு விட்டுருவோம்.
கிளாஸ் கேட்கணுமா கேட்டாச்சு, சேவை பண்ணுமா பண்ணியாச்சா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை, அப்படி ஆழமா செய்யணும். 16 மாலை, அந்த 16 மாலை குவாலிட்டியா தரமான ஜபம், சேவையும் தரமான கிருஷ்ண உணர்வுல இது பகவானுக்காக செய்யணும். ஒண்ணு பார்த்து பார்த்து கிருஷ்ணருக்காக செய்யணும், கிருஷ்ணருக்காக பார்த்து பார்த்து செய்யணும். நாம ஜபிக்கிறது கிருஷ்ண உணர்வுல செய்யணும். கேட்கறது ஒழுங்கா கேட்டு, நீ கிளாஸ்ல என்னெல்லாம் கேட்டோம் அதான் நீங்க சொன்னோம் இல்லையா, அது கேட்டுட்டு அது மாடு மாதிரி அசைப்படணும். கோமாதா என்ன பண்ணும், லபக் 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 எல்லாம் சாப்பிடும், சாப்பிட்டு உட்காந்து அசைப்பட்டுக்கிட்டு. அது மாதிரி கிளாஸ் கேட்டு அது அப்படியே மைண்ட்ல ஓடணும். இன்னைக்கு என்னெல்லாம் கேட்டோம், என்னெல்லாம் சொன்னாங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் இருந்தது, இது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு என்னென்ன வந்து என்னென்ன நான் எடுத்துக்க வேண்டியிருக்கு, நான் எது சீரியஸா பிராக்டிஸ் பண்ணேன், எங்க தப்பு பண்றேன், எங்க மிஸ்டேக் நடக்குது, இது எப்படி சரி பண்றது, இது அப்படியே மைண்டுக்குள்ள ஓடணும். நம்ம மைண்டுக்குள்ள இருந்து கேட்டு விட்டு வெளியில போயிட்டா வேற எண்ணங்கள்லாம் ஓடும். இங்க இருந்தாலே ஓடுது, பல விஷயங்கள் ஓடுது. அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அதாச்சு இதாச்சு, என்ன நடக்க போகுது, 1008 so many things in our mind. அதெல்லாம் அனர்த்தங்கள். எப்போ இந்த சிந்தனை வரணும், இந்த 24 மணி நேரத்துல நான் எவ்வளவு நேரம் கிருஷ்ணன் நினைச்சிருக்கேன், 10 மணி நேரம் நினைச்சிருக்கேனா, 12 மணி நேரம் நினைச்சிருக்கேனா, இது ஒழுங்கா பண்ணனா, சேவை பண்ணும்போது கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருந்தேனா, சாண்டிங் பண்ணும்போது கிருஷ்ணர் நினைச்சுனா, அப்புறம் நாம இது கிளாஸ் கேட்கும் போது ஒழுங்கா கேட்டு நோட்ஸ் எடுத்திருக்கேனா. நோட்ஸ் பாதி பேர் கையில நோட்டே இல்லை, இந்த நோட் இருக்கா அங்க தூங்கிட்டு இருக்கு இல்லையா. சோ இதான் நம்ம கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ண விட்டுருவோம், இவ்வளவுதான் வைராக்கியம். சோ நோட்ஸ் எடுக்கணும், எழுதணும், இன்னைக்கு என்னென்ன சொன்னோம், என்னென்ன படிச்சிருக்கோம், என்னென்ன கேட்டிருக்கோம், இதை எப்படி நடைமுறையில் அப்ளை பண்ண போறோம். விதை போட்டாச்சு, விதையை போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அந்த விதையை வளர்க்கறதுக்கான வழியை செய்யணும். இது எப்படி நோட்டை வாங்கியாச்சு, கொஞ்ச நாள் எடுத்துச்சு அப்படி விட்டாச்சு, அப்படி போயிடக்கூடாது. சோ ஒரு விஷயம் தொடங்கிட்டு அதை பிராக்டிஸ் பண்ணணும், அது வைராக்கியம். விதை கிடைச்சிருச்சு, அதை வளர்த்து கொண்டு போய் விடுறதுக்கான வழிபா, அந்த மாதிரி வைராக்கியம் வேணும். சோ இங்க அதான் திரும்பவும் பாகவதம் வந்து ஒரே காவியம் கிருஷ்ணரை பற்றிய தூய பக்தி தொண்டு தருது. எனவே கிருஷ்ணோட முன்னேற்றம் பெற்ற ஆத்மாக்கள் இளைஞன் பெண்ணுடைய சங்கத்தில் ஆனந்தம் அடைவதை போல திவ்யமான இலக்கியங்களை கேட்பதில் இடையராத ஆனந்தம் அடைகிறார். ப்ராப்பர் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கு. ஒரு இளைஞன் வந்து ஒரு பெண்ணோடு இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரோ, அந்த மாதிரி ஒருத்தர் பாகவதம் படிக்கிறதுலயும் கேட்கறதுல இருக்கணுமா, பாகவதம் படிக்கிறதுன்னு கேட்கறதுல இருக்கணும். அன்னைக்கு பேசணும் இல்லையா, கிருஷ்ணர் மேல எப்படி ஒரு கணவன், அன்னைக்கு பேசணும் இல்லையா, எப்படி ஒரு மனைவி கணவனுக்கு மட்டுமே சேவை பண்ணணும்னு நினைப்பாங்க. சில விஷயங்களை கணவனுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும், கணவனுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். கணவன் மனைவி கிட்ட செய்யணும், மனைவி கணவன் செய்ய முடியும் சில விஷயங்களை. அது மாதிரி கிருஷ்ணர் மட்டும்தான் எனக்கு. எல்லாரையும் கணவர் மாதிரி நினைக்க முடியாது, எல்லாரையும் மனைவி மாதிரி நினைக்க முடியாது. அது மாதிரி கிருஷ்ணர் தான், மற்றவங்க தான், அவ்வளவுதான். இதுதான் வைராக்கியம். சோ இந்த வைராக்கியம் நமக்கு வரணும். வைராக்கியம் வரணும்னா அதுக்கு பக்தி தொண்டு தான், தொடர்ந்து பயிற்சி பண்ணணும், வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியம் பக்தர் சங்கத்துல வந்ததான் வரும், வைராக்கியமான பக்தர் சங்கத்துல வரும். பக்தர் சங்கம்னா எல்லாரும் பக்தர்கள் தான், அதனால எல்லாரும் கூட சேர்த்துக்கிறது அர்த்தம் இல்ல. எல்லாரும் பக்தர்கள் தான், எல்லா பக்தர்களும் சேர்த்துக்கணும். ஆனா வைராக்கியம் உள்ள பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும், வைராக்கியம் உள்ள பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், ஆச்சாரியிட்ட இருந்து கேட்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன இந்த பக்தர் அப்படி அந்த பக்தர், நீங்க அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க, ஓகே ரைட், அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க, நானும் சர்வீஸ் பண்ண போனேன். ஆனா நான் யார்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன், யார் அங்க வைராக்கியமா பக்தி பண்றாங்க, யார் தீவிரமா இருக்காங்க, யார் உற்சாகமா இருக்காங்க, அது நான் கத்துக்கணும். அப்புறம் நான் அதுவும் கத்துக் கொடுக்கணும். நான் அந்த எண்ணத்தை நான் பிராக்டிஸ் பண்ணணும், நான் வைராக்கியமா இருக்கணும், நான் உற்சாகமாகணும். அதை வந்து அது இருக்கிற பக்தர்கிட்ட இருந்து எடுத்துக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இவ்வளவுதான் கிருஷ்ண பக்தி. வைராக்கியம் பக்திய இருக்கிறது வாங்கிக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். ரைட்? இவங்களுக்கு இல்லையா, அவங்களுக்கு இல்லையே, முதல்ல எனக்கே இல்லையே, இல்லையா, அவங்க இல்ல இவங்களுக்கு இல்லைன்னு பார்க்க கூடாது. யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கணும், இருக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். நாமளும் வச்சுக்கணும், நாமளே மட்டும் வச்சுக்க கூடாது. சோ இப்படி இதெல்லாம் தான் தூய பக்தருக்கான அறிகுறி. ஒரு தூய பக்தர் வந்து எப்பவுமே கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுலயும் பாடுறதுலயும் தான் ஆர்வம் காமிக்கிறாரு, வேற எந்த விஷயத்திலும் அவருக்கு ஆர்வம் கிடையாது. நோ, 24 hours that proper, 24 மணி நேரம். அப்ப தூங்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்க கூடாது. அப்படிதான் பார்த்திருக்கோம் ஆச்சாரியோட லைஃப்ல. பக்தி வினோத் தாக்கூர் 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்காரு, ஹரிதாஸ் தாக்கூர் 2 மணி நேரம் தான், அதுவும் சிலப்ப கிடையாது. கோஸ்வாமிகள்லாம் 2 மணி நேரம், அதுவும் சிலப்ப கிடையாது. ஆனா நம்ம அவங்கள மாதிரி இருக்க முடியாது, அவங்கள மாதிரி நம்ம தெய்வீகமான புருஷர்கள் அல்ல, ஆச்சாரியர்கள் அல்ல.
அப்போ நான் 6 மணி நேரம் தூங்கிடுறேனே, பரவாயில்ல, நீங்க நல்லா சாண்டிங் பண்ணுங்க, பாகவதம் படிங்க, தூக்கத்திலேயே கிருஷ்ண உணர்வு தான் இருக்குங்க. பிரபுபாத் ஒரு பக்தர் வந்து தூக்கத்திலும் கிருஷ்ண உணர்வுல தான் இருக்கான்னு ஒரு கிளாஸ்ல கேட்டேன். பிரபுபாத் ஒரு கிளாஸ்ல சொல்லியிருந்தாரு. கிளாஸ் கேட்டு போது பிரபுபாத் சொன்னாரு, if Krishna conscious person sleeping itself is Krishna conscious சொல்லினார். தூக்கும் போது கிருஷ்ண உணர்வுல தான் இருக்காரு. ஏன்? அவர் நம்ம பகல்ல என்னெல்லாம் கிருஷ்ண உணர்வுல செயலாற்றணுமோ அதோடைய வெளிப்பாடு தான் இரவுல உள்ள கனவு. அப்ப ஆன்மீக குரு வருவாரு, பகவான் வருவாரு, அல்ல பக்தர்கள் வருவாங்க, ஏதோ தாமத்துல இருக்கிற மாதிரி ஏதோ கஷேத்திரத்துக்கு, எல்லாம் கிருஷ்ண உணர்வு தான். இல்ல வேண்டாதெல்லாம் வந்து போகும். அதனால கிருஷ்ண உணர்வை நம்ம எவ்வளவு தீவிரம் பின்பற்றுறோம், எவ்வளவு வைராக்கியமா இருக்குங்கிறதும் அந்த மாதிரி தீவிரமா பின்பற்றக்கூடிய வைராக்கியமா இருக்கிற பக்தர்கள் இருந்து கேட்கணும், சாதுக்கள் இருந்து கேட்கணும், பிரபுபாதத்துல இருந்து கேட்கணும், ஆன்மீக குருமார்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்காங்க, குருமார்கள்ட்ட இருந்து கேட்கணும், அவங்கள ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நமக்கும் அந்த வைராக்கியம் வரும். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.